வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுக்குள்ளால நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நட்டமடைந்து போயிருக்கிறது, நட்டமடைந்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனியார் மயப்படுத்தப்படுமா, அரசு தனியார் மயமாக்கலுக்குள்ள போகுமா என்ற விடயங்களை பற்றி பார்க்க போறோம். ஆம் உறவுகளே, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உலகத்தில் நல்ல பயணிகளுக்குரிய சிறந்த சேவையை வழங்குகிற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த 3 மாதம் கடைசி 3 மாத அறிக்கையின் படி 10.7 மில்லியன் ரூபாய் நட்டத்தில் போயிருக்குது, நட்டமடைந்திருக்கிறது. இந்த இறுதி 3 மாத பகுதிக்குள்ள மட்டும், அதாவது ஜூன் 2025 இருந்து இந்த செப்டம்பர் அந்த காலாண்டு அறிக்கையை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வெளியில விட்டிருக்குது. சுமார் 10.7 மில்லியன் இலங்கை ரூபாக்களை அது நட்டமாக அடைந்திருக்கிறது. ஆகவே நட்டத்தில் ஒரு கம்பெனியாகத்தான் இப்பொழுது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சேவையை வழங்கி வருகிறது. ஆனால் உலகத்தில் ஒரு பாதுகாப்பானதாகவும் சௌகரியமானதாகவும் பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்குகின்ற ஒரு பெயர் எடுத்த முதல் தர விமான நிலையங்களில் ஒன்றாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் காணப்படுகின்றது. அந்த வகையிலே இப்ப இந்த காலாண்டு அறிக்கையில இந்த காலாண்டுக்குள்ள மட்டும் 1 மில்லியன் பயணிகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் காவி சென்றிருக்கின்றது. எத்தனை பிளைட் என்றா 3217 விமானங்கள்ல 1 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை வானத்திலே காவி சென்றிருக்கின்றது. இதன் மூலம் 23% அதிகரித்த லாபம் பெறப்பட்டிருந்தாலும் அங்கே கார்கோ அந்த பொதிகளை சுமந்து செல்கின்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினால் 13% நட்டத்தையும் பெற்றிருக்கின்றது. ஆகவே ஒரு பக்கம் லாபம் கிடைக்கின்ற பொழுதிலும் ஒரு பக்கம் நட்டம் பெறுகின்ற அந்த சமாந்திர நிலைமையும் பேலன்ஸ் பண்ணப்படாமல் போய் அது சமனாக வராமலே 10.7 மில்லியன் ரூபாய்களை காலாண்டுக்குள் நட்டமடைந்திருக்கின்றது என்றால் இந்த இறுதி காலப்பகுதி முதல் காலப்பகுதியெல்லாம் சேர்த்து பார்த்தால் பல மில்லியன் ரூபாய்களை நட்டத்திலே அடைந்திருக்கிறது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். ஆகவே நாங்கள் பார்த்தோம் என்றால் கடந்த ஆண்டு 63.8 பில்லியன் ரூபாய்களை ரெவென்யூவாக பெற்றிருந்தது. அது இந்த முறை 5.2 பில்லியனால இழக்கப்படலாம் என்று கூட கருத்துக்கள் கூறப்படுகின்றன. 2025 ஆண்டுக்குரிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய வரவு செலவுகளின் படி பார்த்தால் அது நட்டம் இன்னும் அடிவாங்கத்தான் போகின்றது போல் இருக்கிறது. கடந்த காலங்களிலேயும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரு நட்டத்தில் போற நிறுவனமாகத்தான் இருந்தது. அதை தனியார் மயமாக்குற நடவடிக்கை முன்முயற்சிகள் ஏற்பட்டதாகவும் கருத்து கூறப்பட்டது, எதிர்ப்புகளும் கிளம்பியிருந்தது. ஆகவே இப்படி பல நிறுவனங்கள், இலங்கை அரசினால் நிகழ்த்தப்படுகின்ற பல நிறுவனங்கள் இப்பொழுது நட்டமடைந்து கொண்டு போவது அரசுக்கு அது நட்டத்தை தான் கொண்டு வரும். ஆகவே கடன் வாங்கி இப்படி செய்ய முடியாது. இது இந்த நிறுவனம் மட்டுமல்ல, அரசினுடைய இதிலே செய்யப்படுகின்ற பல நிறுவனங்கள் நட்டத்தை தான் அடைந்து நிற்கின்றன. மின்சார சபைக்கு நட்டம் ஏற்படுகிறது, இதுக்கு நட்டம் ஏற்படுகின்றது, கனிய வளங்களுக்கு, மதுபானம் அல்ல வெவ்வேறு திரைக்களங்கள் திரைக்களங்கள்ல நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பெரிய நீண்ட பட்டியலை நாங்கள் போட்டுக்கொண்டு போகலாம். ஆகவே இப்படி லாபம் ஒரு அரசுக்கு லாபம் வந்தால்தான் அந்த நாட்டை கட்டியெழுப்பலாம். ஆனால் அந்த சேவையை வழங்குகின்ற கட்டணங்களை வசூலித்துக் கொண்டு சேவையை வழங்குகின்ற அரசினால் நடத்தப்படுகின்ற நிறுவனங்களே நட்டமடைகின்ற போது அது மொத்த தேசிய உற்பத்தியில பாதிப்பை செலுத்தும். இது பொருளாதார நட்டத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த நட்டத்தை வேறு அரச பணங்களில் இருந்து கொண்டு வந்துதான் ஈடு செய்வார்கள். ஏனென்றால் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், விமானம் வாங்கணும், விமானத்தின் பராமரிப்பு செலவுகள், வெவ்வேறு ஏர்போர்ட்டுகளுக்கு காசு கொடுக்கணும், தங்கி நிற்கிறதுக்கு காசு கொடுக்கணும். அப்ப அது கொடுத்துத்தான் ஆக வேணும். ஆகவே இதெல்லாத்தையும் வேறு அரசம் இந்த நட்டமடைந்ததுக்கான பணத்தை வேறு அரச பணங்கள்ல இருந்து கொண்டு வரப்படுகின்ற போது அரசு மொத்தமாக திவாலடைகின்றது, நட்டமடைகின்றது. அப்படியான நிலைமைக்குத்தான் போகும். ஆகவே புத்தி சாதுரியமான ஒரு நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும். ஏன் உலகத்திலேயே சிறந்த சேவையை வழங்கி கொண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இப்படி நட்டமடைகிறது என்று யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே இது நிவர்த்தி செய்யப்பட்டால் தான் அரசுக்கு வருமானம் பெறும். ஏனென்றால் ஒரு பொதுவான அரச விமான சேவை அது நட்டத்திலே போவது என்பது ஏற்புடையதல்ல. அரசுக்கு லாபமான நிலைமையிலே தான் அது இயக்கப்பட வேண்டும். ஆகவே இதை தனியாருக்கு அல்லது ஒரு இணைந்த பப்ளிக் பிரைவேட் கோஆபரேட்டிவ் அந்த முதலீட்டு திட்டத்தில் கொண்டு போனால் லாபம் அடையும் என்று அதை அரசு முயற்சிக்க வேண்டும். முயற்சித்தால் தான்
அதுல வந்து வெற்றி கிடைக்கும். ஆகவே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வழமை போல இந்த ஆண்டும் மிகவும் பலத்த அடியை வாங்கியிருக்கிறது, நட்டத்திலே செல்கின்றது. அதனுடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய கணக்கு அறிக்கையின்படி இந்த காலாண்டுக்குள்ளேயே அது சுமார் 10.7 மில்லியன் ரூபாய்களை இழந்திருக்கின்றால் வருடம் புறாவும் பல மில்லியன்களை இழக்கப் போகின்றது. ஆகவே நட்டத்தில் இயங்குகின்ற கம்பெனி என்றாலும் உலகத்திலே சிறந்த சேவையை வழங்குகின்ற கம்பெனி. ஆகவே பார்ப்போம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மீண்டெழுமா அடுத்த வருடத்தில் ஆவதென்று. மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.